இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா விஜய்க்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் அவர் போனா உங்களுக்கு என்ன, அவர் பாக்குறதுக்கு மக்கள் வராங்க, உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே ஒருத்தன் போடுறான் போட்டோவை, என்ன போறான்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த ஆணவ படுகொலை இருந்துச்சு பாத்தீங்கன்னா, அந்த கவின் கொலை சம்பவம் இருந்துச்சு பாத்தீங்களா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம், அதாவது அப்பாவையும் அவங்க தம்பியும் பாத்தீங்கன்னா கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு சிஎம் சந்திக்கிறதுக்கு சிஎம் ஆபீஸ்ல போய் பார்த்திருக்காங்க இல்லையா, அந்த போட்டோவை வந்து போட்டு விட்டு என்ன கேக்குறாங்க, இப்ப இது என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏண்டா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? உங்க விஜய் அந்த ஆணவ படுகொலைக்காக ஒரு ட்வீட் கூட போடலையடா, அதை பத்தி பேச மாட்டீங்களா நீங்க? ஏன்னா சிஎம் ஆபீஸ்க்கு வந்து பாத்துருக்காங்க, அதனால சிஎம் வர வச்சு பார்த்தாரு, அங்க பாக்குறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஏன் சிஎம் டிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்து யாருமே போலியா? கனிமொழி மேடம் பாத்தீங்கன்னா அங்க ஆக்சுவலா வந்து அங்க இறந்தவங்க புதைக்கிற வரைக்கும் இருந்தாங்க அங்க உள்ள அமைச்சர்கள் எல்லாருமே. சிஎம் எல்லா வேலையை விட்டு போயிட்டு இருக்கு. சிஎம் நிறைய வேலை இருக்கு ராஜா. விஜய் மாரி வெட்டி கிடையாது. விஜய் இப்ப எந்த ஷூட்டிங்கும் போறது, சும்மா தான் வீட்டுல இருக்காரு. வேற என்ன பண்றாரு விஜய்? சிஎம்க்கு தான் வேலையா? ஏன்னா சிஎம்க்கு 1008 வேலை இருக்குது, சும்மா கிடையாது. ஒரு தமிழ்நாட்டுக்கு சிஎம் அவரு. அது எதுவும் கம்பேர் பண்ணி போடுறானுங்க பாருங்க. ஆணவ படுகொலை வந்துச்சுல, ஏன் சிஎம் போய் பார்க்கல, இங்க வர வச்சு பார்த்தாரு. ஏண்டா உங்களுக்கு கொஞ்சம் மூளை இருக்கா? மூளை இருக்கிற இடத்துல வேற ஏதாச்சும் இருக்கா? மனசாட்சி இல்லாம பண்றீங்க. எது கம்பேர் பண்ணணும் தெரியல. இன்னமும் விஜய்க்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கானுங்க. முட்டு கொடுத்து என்ன பண்ணாமனா அந்த மண்டை உடைஞ்சு ரத்தம் ஊத்த போகுது.